ஆர் யூ ஹாப்பி? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் இந்த 9வது ஆசீர்வாத பெருவிழாவிலே என்னை அழைத்து இங்கு கனப்படுத்தின அன்பு சகோதரர் பாஸ்டர் ஜெயராஜ் ஐயா அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்தினருக்காகவும் அவர்கள் செய்கிற அந்த ஊழியத்திற்காகவும் நான் முதலாவதாக நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த மேடைகளில் அமர்ந்திருக்கும் அத்தனை தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் மற்றும் ஆங்காங்கே அமர்ந்திருக்கும் தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாசிகள், திருச்சபையின் பிள்ளைகள், பக்கத்து கிராமத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காபிரியல் நற்செய்தி ஊழியத்தின் சார்பாக எனது வாழ்த்துதலையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடிவிட்டு கர்த்தரை நாம் ஆராதித்து நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த 3வது நாள் கூட்டத்தில் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க ரல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே அற்புதம் வேணும். எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? எந்த வெள்ள வீண நேரங்களில் கேரோவை கந்தீரையா, எந்த வெள்ள வீண நேரங்களில் கேரோவை கந்தீரையா, ஏசு ராஜா என்பல நானே எதற்கும் பயமில்லையே. எல்லாரும் கையை தட்டி, ராஜா என்பல நானே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, நல்ல நல்ல ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் வாய் திறந்து பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, வாயை திறந்து பாடும் பொழுது, அவரை உயர்த்தி கூறும் பொழுது, வானத்திலிருந்து அக்கினி அது இறங்கி வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் வாழ்க்கையை முன்னேற விடாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உழைப்பார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி வாயை திறந்து சத்தமாக சத்தமாக அல்லேலூயா. ஆமென். ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் ஜீவனுக்காக நன்றியானவரே. இந்த ஜீவன் உடம்பில் இருக்கிற
அடியனை மறைக்கிறது உண்மை வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் யாவரும் அப்படி உட்கார. இந்த நாள் ஒரு மன மகிழ்ச்சியான நாள். இந்த 3வது நாள் கூட்டத்திலே பங்கெடுத்த உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு நாள். நம்புறவங்க ரல்லிலே சொல்லுங்க. இன்று நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதிலும் இங்கு உட்கார்ந்திருக்கிற அன்பு உள்ளங்களே, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், இந்த நாள் நான் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ, இவைகளிலும் பெரிதானவைகளை நீங்கள் நிச்சயமாக காண முடியும். இவைகளிலும் பெரிதான காரியங்களை நாம் காண வேண்டும் என்று சொன்னால், நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், இயேசு நல்லவர். எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு இரட்சகர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படிதானே? ஞாபகம் இருக்குதா? ஆமென். இந்த நாளிலும் இவைகளிலும் பெரிதானவைகளை காண வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 3 காரியங்கள் இருக்கிறது. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ பார்க்கலாம். What shall I do? நான் என்ன செய்ய வேண்டும்? இவைகளிலும் பெரிதானவைகளை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதாகம புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12 வசனம் 12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவதாக நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்பிக்கையில் சந்தோஷம். எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? சந்தோஷம் இருந்தாதான் சங்கீதம் பாட முடியும். மகிழ்ச்சி இருந்தாதான் கர்த்தரை நாம் ஆராதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையில் சந்தோஷம். Be joyful in hope. Rejoice in hope. நம்பிக்கையில் ஒரு சந்தோஷம். உங்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? இந்த சரீரத்தை மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? பணத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். ஆதியாகமம் 12 வசனம் 1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்? நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது நாம் என்ன யோசிப்போம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை பாஷை தெரியாத இடங்களா இருக்கலாம். அந்த இடத்துல போய் நான் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு சிலர் தொழில் பண்ண வேண்டும் என்று சொல்லி பல்வேறு இடங்களை நாடி செல்லுகிற வழக்கம் உண்டு. ஒரு கண்டத்தை கடந்து இன்னொரு கண்டத்திற்கு செல்வது உண்டு. நாடு கடந்து நாடு செல்வது உண்டு. ஆனால் அங்கு போய் நாம் எப்படி பிழைக்க போகிறோம், எப்படி நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அவர்கள் அறியாமலே அவர்களுக்கு ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கும். அதே போலதான் இயேசு உங்களை பார்த்து, மகளே, என் மகனே, நீ போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கு போய் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லி சொன்னால் எத்தனை பேர் நாம் போவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் ஆயத்தமா இருக்கிறோம்?
ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி. ஆபிரகாம் என்று சொன்னால் உயர்வான தகப்பன் என்று சொல்லி அர்த்தம். ஆபிரகாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆபிரகாம் என்று சொன்னால் திரள் ஜனத்தின் தகப்பன் என்று அர்த்தமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கிறார். டபுள் பிளஸிங். அங்க என்ன சொல்லி இருக்கிறது? உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு விதவை பெண் எண்ணெயை விற்று உன்னுடைய கடனை தீர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அங்கு அந்த எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் அங்கு கர்த்தர் இடைபெடுகிறார். பாருங்க, எண்ணெயை விற்று கடனை தீர்த்து, டபுள் பிளஸிங். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்பினார். தேவனுடைய கரத்தில் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பினால் கர்த்தர் இரட்டத்தனையாகத்தான் அந்த மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சமாதானம், சுகம். அதைத்தான் சங்கீதம் 122 வசனம் 7 சொல்லுகிறது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எத்தனை பேருடைய குடும்பத்திலே சமாதானத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருடைய குடும்பத்திலே சுகத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் மாத்திரைகள், எங்கு பார்த்தாலும் மருந்துகள். மருத்துவர் சொல்லிவிட்டால் தெய்வ வாக்காக நினைத்து என்ன செய்கிறோம்? அவர் கொடுக்கிற அந்த சீட்டை வாங்கிட்டு எவ்வளவு பணமானாலும் என்ன செய்கிறோம்? செலவழித்து அதை வாங்கி சாப்பிடுறோமோ இல்லையோ வீட்டுல அலமாரியில் கொண்டு அழகா அடுக்கி வச்சிருப்போம். ஏன்னா வர்றவங்க எல்லாம் கெஸ்ட் என்ன செய்யணும்? அதை பார்க்கணும். உங்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? உங்களை படைத்த தேவன் மீது இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் உலக பிரகாரமான மருத்துவர் சொன்ன மருந்தின் மீது உங்களுடைய நம்பிக்கை காணப்படுகிறதா? என்ன மருந்து மாத்திரை நீங்க சாப்பிட்டாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவின் கிரியைகள் அழிக்கப்பட்டால் மாத்திரமே அந்த மருந்தும் மாத்திரையும் வேலை செய்யும் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 12 வசனம் 4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். பாத்தீங்களா? உடனே அவன் என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். அப்போ ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய என்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். When you obey the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது you will see the glory of God. அந்த தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். ஆண்டவரை நம்ம பிரசன்னத்தை உணர முடியும். ஆண்டவருடைய முகத்தை நம்ம தரிசிக்க முடியும். எத்தனை பேருக்கு அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது? எத்தனை பேருக்கு அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது? When you obey, when you believe, நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் அவரை நம்பும் பொழுது, நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, God be with you. இயேசு உங்களோடு கூட இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோரே என்று சமபூமியிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? தரிசனமானார். எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தரிசனத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நிறைய பேர் சொன்னா நான் சொப்பனம் தான் கண்டுகிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. சொப்பனம் என்பது வேறு, தரிசனம் என்பது வேறு. ஆமென். ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். ஆமா, தரிசனமானார். அந்த முதலாவது தரிசனம் இந்த ஆபிரகாமுக்கு எத்தனாவது வயதில் கிடைத்தது தெரியுமா? 75வது ஆண்டுல கிடைத்தது. எத்தனாவது வயதுல?
ஆமா, 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் 75 வயது. எந்த வயதிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட முடியும். முதலாவது தரிசனமானது 75வது வயதிலே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தரிசனம் ஆக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு உட்கார்ந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய தரிசனத்தை நாம் பார்க்கணும். இயேசுவை நாம் முகமுகமாய் பார்க்கணும். அந்த வாஞ்சையோடு நாம் இந்த உலகத்துல வாழணும், நடை எடுத்து நடக்கணும். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது தரிசனம் பாருங்கள், எத்தனாவது வயதிலே கிடைக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆபிராம் 99 வயதான போது படிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். முதலாவது தரிசனம் 75வது ஆண்டிலே, வருஷத்திலே அந்த மகன் பார்க்கிறார். இரண்டாவது தரிசனம் 99வது வயதில். ஆமென், ஹalleluya. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். I am the Almighty God. The Almighty God is with us. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. The Bible says the Lord Almighty is with us. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எப்படி நம்மோடு கூட இருக்க முடியும்? நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, நாம் அவரை நம்பும் பொழுது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாமுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேரு? விசுவாசிகளுடைய தகப்பன் என்று சொல்லி. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். நான் உன்னோடே பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய்வாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஆமென். இங்கு உட்கார்ந்து இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இனி உங்க பேர் ஆபிராம் அல்ல, ஆபிரகாம். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் கையை கட்டிருக்கணும். இனி உங்க பேர் ஆபிராம் அல்ல, ஆபிரகாம். Your name will be Abraham. உங்களுடைய பெயர் ஆபிரகாம். கர்த்தர் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள், 17, 19 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்களாம். ஆதியாகமம் 18:10 நாம் வாசிக்கும் பொழுது, நான் திரும்ப உன்னிடத்திலே வருவேன் என்று சொல்லி அங்கு நாம் பார்க்கிறோம். அவர் ஏன் அப்படி சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து ஏன் அப்படி சொன்னார்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? ஸ்திரீகளுக்குள் காணப்படுகிற அந்த வழிபாடு நின்று போய்விட்டது. சாராளோ உள்ளத்தில் நகைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு முதிர் வயது ஆகிவிட்டது, நான் கிழவி ஆகிவிட்டேன், எப்படி எனக்கு இன்பம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த மகள் தனக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கிழவி ஆகிவிட்டேனே, இது உண்மைதானா? இதே போலதான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தேவ மனுஷன் நம்மிடத்தில் வந்து ஒரு காரியத்தை சொல்வார்கள் என்று சொன்னால், இவர் சொல்றது உண்மைதானா இல்லது பொய் சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமலே நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கும்? கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். இயேசு சொன்னார், ஆனா அந்த சாராளுக்கோ நம்ப முடியவில்லை. Is it possible? It is possible. Is it impossible? It is impossible. எதையுமே முடியும்னு நினைச்சா முடியும், முடியாதுன்னு நினைச்சா முடியாது. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படி நினைக்கிறீங்க? இது என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார், இது கட்டாயம் நடக்கும், இது முடியும்,
கர்த்தர் செய்வார்னு சொல்லி நம்புறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காரியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு தெரியுமா? இந்த ஆபிரகாம் கூடார வாசல்ல இருக்கும் பொழுது திடீரென்று 3 பேர் அந்த இடத்துல வந்து நின்றாங்க. தேவ தூதர்கள் இயேசுவோடு அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. நின்றதும் ஆபிரகாம் அப்படியே என்ன செய்கிறார்? தலை குனிந்து வணங்குகிறார். இன்றைக்கு தேவ ஊழியக்காரர்களை பார்த்து நம்ம எத்தனை பேர் நாம் பயப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம்? சற்று யோசித்து பாருங்க. உண்மையான தெய்வத்தை ஆராதிப்பதற்காக ஆலயத்தில் செல்லும் பொழுதே நமக்கு பயம் இல்லை. அப்போ ஒரு தேவ மனிதர், ஒரு பிரசங்கியார் வரும் பொழுது எப்படி அவருக்கு பார்த்து பயப்படுவதற்கு நமக்கு எண்ணம் தோன்றுகிறது? ஆனால் இந்த ஆபிரகாமோ அந்த 3 பேரை பார்த்ததும் அப்படியே என்ன செய்கிறார்? சாஷ்டாங்கமாய் விழுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மனைவியின் இடத்துல போய் மாவு கொஞ்சம் எடுத்து என்ன செய்ய சொன்னாரு? அப்பம் சுட சொன்னார். வெண்ணெய், பால், இளமையான கண்டை அடித்து இவர்களிடத்துல கொண்டு வந்து, அவங்க அது வரைக்கும் ஒரு மரத்தடியில நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க என்ன செய்யணும்? புசிக்கணும். பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அது தானே போய் தானே நின்றோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னா உங்களை நம்பி உங்க வீட்டுல கால் மிதிக்கிற யாராய் இருந்தாலும் அவர்களை முதலாவது உபசரிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை தேவ பிள்ளைகள், ஒரு ஊழியக்காரரோ ஒரு தேவ மனுஷியோ உங்க வீட்டை சுற்றி உங்க வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் நீங்க முதலாவது அவங்களை அன்போடு உபசரிக்கிறீங்க? வந்துட்டானா? சரியான நேரத்துக்கு வந்துட்டான். இன்னைக்கு அவ்வளவுதான் நம்ம பட்டினி. என்ன சொல்லுவோம் என்பதை சற்று யோசித்து பாருங்க. ஆனால் இந்த ஆபிரகாமும் முறுமுறுக்கவில்லை. தேவ மனிதர்கள் வந்ததை பார்த்ததும் அப்பம், வெண்ணெய், இளங்கண்டை சமைத்து அவர்களுக்கு கொடுக்கிறார். நீங்களும் மனமும் வந்து உற்சாகத்தோடு வருகிறவர்களை உபசரிப்பீர்களே என்று சொன்னால் உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21:1, 5 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 21:1 முதல் 5 பார்க்கும் பொழுது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு முன்பதாக நிற்கிற எங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் நாங்கள்லாம் பிறந்தோம். நாங்க மொத்தம் 7 பேர். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இப்ப நாங்க அரை டஜன் தான். 5 ஆண்களும் ஒரு பெண்ணும். என்ன அப்படி பாக்குறீங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மருத்துவர்கள் சொன்னார்களாம், திருநெல்வேலி பட்டணத்தில் பார்க்கும் பொழுது பரிசோதித்து விட்டு எங்க அம்மாவை பார்த்து விட்டு, உனக்கு குழந்தைக்கு உண்டான அறிகுறியே கிடையாது, குழந்தை பிறக்காது, இனிமேல் குழந்தை இல்லை, நீங்க அதற்காக ட்ரை பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை என்று சொல்லி மருத்துவர்கள் சொன்னார்கள். மருத்துவர்கள் சொல்லலாம், ஆனால் மனிதர்கள் சொல்லது மாறலாம், ஆனால் தேவன் சொன்னது ஒரு நாள் மாறாது. ஹல்லேலூயா. வாக்கு மாறாத தேவன். 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நாங்கள் 7 பேரில் இப்பொழுது 6 பேர் இருக்கிறோம். 5 ஆண்களும் ஒரு பெண்ணும். ஆமென். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அதே போல என்னுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை கிடையாதுங்க. அதற்கு பிற்பாடு தேவன் எனக்கு 2 குழந்தைகளை கொடுத்தார். ஆமென். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. எவ்வளவு சந்தோஷமான காரியம்! எவ்வளவு சந்தோஷமா கரங்களை தட்டணும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களோ, உங்களுடைய உறவினர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான், உங்களை வாழ்க்கையிலே ஒரு ஒளி ஏற்றுவதற்காகத்தான் இயேசு வந்திருக்கிறார். எப்பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், வந்த மனிதர்களை உபசரித்தான், அதே போல முகம் கூடாமல் நீங்களும் வந்த ஊழியர்களையோ, உங்களை தேடி நாடி வந்த ஏழை ஜனங்களையோ, உங்களுடைய உறவினர்களையோ நீங்க என்ன செய்யணும்? உபசரிக்க பழகிக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, கிவ் ரெஸ்பெக்ட்
and take respect அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து நம்ம ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டோம். அப்பொழுதுதான் அந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார். எம்டியா இருக்கிற அந்த வெஷலை கர்த்தர் நிரப்புவார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த வெறுமையான இடத்தை கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கீழ்ப்படியணும். வந்த நபரை உபசரிக்க பழகிக் கொள்ளணும். கலாத்தியர் 3:6 படியுங்கள். கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் அப்படியே விசுவாசிக்கும் பொழுது, ஆபிரகாமை போல விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்திலையும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். யாக்கோபு 2:23 வாசிக்க நாம் கேட்போம். 22. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எபிரேயர் 6:14-15 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 6:14-15. அவர் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றான். தேவன் சொன்ன வாக்கை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. மனிதனால் நிறைவேற்ற முடியாது, மனிதனால் நிறைவேற்ற முடியாது, கட்டின கணவனால் நிறைவேற்ற முடியாது, கட்டின மனைவியால் நிறைவேற்ற முடியாது. ஆனால் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிறவர் இயேசு ஒருவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் குடும்பத்தில் வந்தாலும், தலை நிமிர்ந்து நடக்க முடியாத காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் சூழ்ந்திருந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், பொறுமையாக காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மில் விழுந்த கடமை. அதற்கு முன்மாதிரியாக இந்த ஆபிரகாமை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படித அவசியம். இரண்டாவதாக உபசரிப்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உற்சாகமாக உபசரிக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். யோபுவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாக கரங்களை தட்டி நான் பாடலாமா? நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசு. எல்லாரும் வாய் திறந்து பாடுவோம். நம்புவே இயேசுவே, நம்புவே இயேசுவை, நீங்கள் அவரை நம்பும் பொழுது நிச்சயமாகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இரண்டாவதாக உபத்திரவத்தில் பொறுமை. பேஷன்ஸ் இஸ் ட்ரிபுலேஷன். இந்த உபத்திரவத்தின் பொறுமை என்றால் என்ன? கிறிஸ்தவ குடும்பத்திலே, கிறிஸ்தவ மனிதர்களிடத்திலே காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் உபத்திரவத்தில் பொறுமை. நம்மளை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வோமே. நாம் எத்தனை பேர் பொறுமையாக இருக்க முடிகிறது? அதுவும் உபத்திரவத்துல, வேதனைகளுக்கு நடுவில், பாடுகளுக்கு நடுவில் ஒரு தலைவலி வந்துச்சுன்னா, ஐயோ நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா சென்று கொண்டிருந்தேன், இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்குதா, அவருக்கு காது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. ஏன் என்கிற கேள்வியும் நான் கேட்க கூடாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள்
இந்த நிலைமையில தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது அனுமதித்தீர் என்று சொல்லி பாருங்கள். யோபு புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு புத்தகம் 1:1. தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிற மனிதன், பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதன். எத்தனை பேர் உத்தம இருதயத்தோடு நாம் அந்த தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் எவ்வளவு வேதனைப்படுவார் தெரியுமா? என் பிள்ளை உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு யோபுவை பார்த்து சொல்லிவிட்டார். இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்களா. என்னுடைய வாழ்க்கை, நான் ஆண்டவருக்கு உத்தமமாய் நான் நடக்கிறேனா? சன்மார்க்கமாய் இருக்கிறேனா? தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னிடத்துல காணப்படுகிறதா? ஆகவே தான் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லி மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. அவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வெள்ளையும் சொல்லையும் மாட்டிட்டு தன் இஷ்டம் போல வாழக்கூடாது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெள்ளை Dress மாற்றுறதுனால you can't enter the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நகையை கலத்துறதுனால தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய மனசாட்சி. இதை மட்டும் யாராலையும் நினைச்ச முடியாது, ஏமாற்ற முடியாதுங்க. எல்லாரையும் ஏமாற்றிடலாம், ஊழியக்காரர்களை ஏமாற்றிடலாம், குருவானவர்களை ஏமாற்றிடலாம், பிஷப்பு கூட ஏமாற்றிடலாம். ஆனா உங்களை என்னை உருவாக்கின ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல நாம் பிரயாசப்படணும். அந்த யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். Where are you come from? எங்கிருந்து நீ வருகிறாய்? பிசாசானவன் நேரடியாக ஒரு மனிதனிடத்திலே வர முடியாது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கேன்சர் என்கிற ஒரு வியாதி படுத்த படுக்கையாக மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேக குடும்பங்களிலே இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த நோயை உருவாக்குகிறது பொல்லாத பிசாசானவன். நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்காக ஜீவிக்கும் பொழுது, உண்மையாக ஆண்டவருக்காக வாழும் பொழுது, யோபுவை போல உத்தம மனிதர்களை நீங்கள் காணப்படும் பொழுது வசனம் ஒன்று சொல்கிறது தெரியுமா? ஆகையால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விலகலாமா என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான். வேத புத்தகத்தை என்னைக்கு நீங்க கையில எடுக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களை கண் வச்சுட்டான்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னைக்கு வேத புத்தகத்தை தூக்கிட்டு ஆலயத்துக்கு ஓடுறோமோ அன்னைக்கு இந்த பொல்லாத பிசாசானவன் உங்களை பின்தொடர ஆரம்பித்து விடுவான். உங்களை சுற்றி வட்டம் போட ஆரம்பித்து விடுவான். கோழி குஞ்சு, கோழி நம்ம அப்படியே மேய்ப்பதற்காக அனுப்பி விடுவோம். அந்த கோழி குஞ்சானது கோழியோடு சேர்ந்து மேய்ந்தால்தான் அதற்கு பாதுகாப்பு. தன்னுடைய தாயோடு அது என்ன செய்யணும்? மேயணும். அதற்கு பதிலாக கொஞ்சம் சற்று தொலைவில் போய் அங்க பூச்சி இருக்குன்னு சொல்லி போய் சாப்பிட்டுச்சுன்னா சமயம் பார்த்து கழுகு வந்து என்ன செய்யும்? ஷட்டக்குன்னு அடிச்சுட்டு போயிடும். அதே போலதான் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையும். சற்று யோசித்து பாருங்க. வேத புத்தகத்தை ஒழுங்காக படிக்க மறக்காதீங்க. வேத புத்தகத்தை இருதயமாக பலகையில் எழுதி கொள்ளுங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். இன்னைக்கு அங்கு திருவண்ணாமலை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் எல்லாம் மரத்தடியில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், எல்லா சர்ச்சையும் லாக் பண்ணிட்டாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட நடக்கிறது. மஞ்ஞானபுரம் அருகில ஒரு கிராமத்துல மரத்தடியில உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அநேக இடங்களில் ஆராதிக்க முடியாதபடிக்கு ஜனங்கள் தத்தளிக்கப்படுகிறார்கள். நாம் ஒரு கொடிய காலத்துல வந்திருக்கிறோம். இந்த வசனம், திருவசனம் கிடைக்க கூடாதபடி ஒரு பஞ்சம் நமக்கு ஏற்பட போகிறது.
ஆகவே வசனத்தை எவ்வளவு நீங்க உள்வாங்கிக் கொள்ளணுமோ, எவ்வளவு நீங்க மனப்பாடம் பண்ணி கொள்ளணுமோ, எப்படி நம்முடைய சரீரத்துக்கு ஒரு ஆகாரம் தேவைப்படுகிறதோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு, அந்த நித்திய ராஜ்யத்தை அடைவதற்கு நமக்கு வசனம் முக்கியம். தேவனுடைய வார்த்தை நமக்கு முக்கியம். அதுவே நம்மை பாதுகாக்கும். தேவ வார்த்தையே உங்களை உயர்த்தும். தேவ வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். அந்த தேவ வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும். அந்த அழகை கொடுப்பதற்காக இன்றைக்கு நம்மில் அநேக சகோதர சகோதரிகள் என்ன செய்கிறார்கள்? பணத்தை வீணாக விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நான் கருப்பாய் இருந்தாலும் அழகா இருக்கிறேன். பின்ன ஏன் ஒரு லிப்ஸ்டிக் இல்லைன்னா பூசுறதுக்கு அழகான ஒரு சரீரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அதை பால் கடிக்கிறீர்கள்? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிட்டால் கண்ணீர் விடுவீர்கள். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அருமையான பாடலை நாம் பாடுகிறோம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடி கண்ணீர் விடுவாயே என்று சொல்லி. சரி, போகட்டும். அப்பொழுது இந்த யோபுவை எப்படியாகிலும் இவனை என்ன செய்யணும்? அசைக்கணும். அப்படி என்று இந்த பொல்லாத பிசாசானவன் தேவனுடைய சன்னிதானத்துல போய் பெர்மிஷன் கேட்கிறான். எனக்கு அனுமதி கொடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன் கையில தான் பிறக்கான். அவன் பிராணன் மட்டும் என்ன செய்யாத, தொடாத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 1:8 படியுங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். Have you considered my servant Job? யோபுவின் மீது கவனம் வைத்தாயோ? There is no one on earth. அவனைப் போல இந்த பூமியில ஒருவனுமே கிடையாது. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன் என்று இயேசுவே அங்கு சொல்லுகிறார். 1:10 பாருங்க. சாத்தான் சொல்லுகிறான், பொறாமப்படுறான். பொறாம படிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஆமென், ஹல்லேலூயா. அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை நல்லதான் வைத்துங்களாம். பரலோகம் கலிகூருமே, என் தேவன் பார்த்து கொண்டிருப்பாரு. ஐயோ, என் பிள்ளைங்க இந்த கிராமத்துல கையை தூக்கி என்னை கனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். எதுக்கு கையை தூக்கணுமோ அதுக்கு கையை தூக்க மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவனுக்கு மிகுந்த செல்வம், நிறைய ஒட்டகம், மாடு, ஆடு, எக்கச்சக்க கழுதைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இதை பார்த்த பொல்லாத மனிதர்கள், உலக மனிதர்களுக்கு பொறாமை. நீங்களும் உங்க வீட்டுல முன்னாடி ஒரு காரை கொண்டு நிற்பாட்டுங்க, எப்படி இருக்கும்? சுத்தி 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 திப்பு போடுவோம் இல்லையா? இல்லையா? ஒரு காருக்கு 2 கார் நீங்க வாங்கிட்டீங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு கார் தேவை, 2 கார் வேணும், நான் வாங்கியிருக்கேன். அதை பார்த்தா யாருக்கு பொறாம வரும்? சைத்தானுக்கு பொறாம வரும். சைத்தானுக்கு பொறாம வருதோ இல்லையோ, எதிர்த்து விட்டு எஸ்தர் அக்காவுக்கு உடனே பொறாம வந்துடும். பக்கத்தில் இருக்கிற பங்கம்மாக்காவுக்கு சொல்லவே வேண்டாம், உடனே அங்க போராட்டம் ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன? பொறாமை. அந்த பொல்லாத பிசாசுக்கே இவ்வளவு ஒரு பெரிய காரியம் இருக்கும் என்று சொன்னால் நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். யோபு 1:11-17 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவரிடத்தில் அவன் பெர்மிஷன் கேட்கிறான். கிவ் பெர்மிஷன், பெர்மிஷன் கொடு கேட்கிறான். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? ஜீசஸ் அலோவ்ட், அனுமதித்து விட்டார். ஜீசஸ் கேவ் பெர்மிஷன், அவர் அனுமதி கொடுத்து விட்டார். யோபு 1:14-19 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது நிறைய சோதனைகள். முதலாவது அந்த யோபு என்ன செய்கிறார் தெரியுமா? He lost his property, சொத்தை இழந்தான். He lost his children,
பெற்ற பிள்ளைகளை இழந்தான். He lost his body. உங்களுடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பாருங்க. நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழுந்து ஜெபிக்கும் பொழுது, நன்றாக இரவும் பகலும் நீங்கள் ஜெபிப்பீர்களே என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவருக்காக வேத புத்தகத்தை தூக்கி கொண்டு இயேசு நல்லவர்ங்க, அக்கா இயேசு நல்லவர், பிரதர் இயேசு நல்லவர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வந்துருவான் பின்னாடி, ட்ராக் போட்டுருவான். உஷாரா இருக்கணும். ஊழியர் செய்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தேவ ஊழியர்கள் மறுதலித்து போனவர்களாய், பின்மாற்றம் அடைந்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்க கையை நீட்டினவனே அற்புத சுகம் கிடைக்கும். பிசாசுகளை ஓட்டுவாங்க இயேசுவின் நாமத்தினால. ஆனா இவங்க ஓட்டிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள வீட்டுக்கு நேரே ட்ராக் விழுந்துரும். வீட்டுக்கு போனா வீட்டம்மா எப்படி நிப்பாங்க? எப்படி நிப்பாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜாக்கிரதையாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் அநேக ரகசியங்களை கற்றுப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு ஐயா, ஜெயக்குமார் மினிஸ்டர் ஐயா கையாளாக அந்த ஊழியர் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் எப்படி இருந்திருப்பார் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்களேன். தூக்குனா தூக்கிடுவாங்க. ஆனா அவர் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து விட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுகிறாராம். வீட்டம்மா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நீ எங்க இருந்து வர்ற? நீ எவ்வளவு போய் பார்த்தா? உள்ள அங்க என்ன இருக்கு? பாஸ்டர் அம்மாவுக்குள்ள என்ன இருக்குது? என்னங்க இருக்குது? பிசாசுடைய கிரியை, பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய மந்திரம், இவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் இப்படிப்பட்டதான கூட்டங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உங்களை கண்டார். அத்தி மரத்துக்கு கீழே நாத்தான் வேலை கண்ட ஆண்டவர் உங்களை கண்டார். ஹல்லேலூயா. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை கண்டார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, ஆண்டவருக்காக உண்மையாக ஆண்டவருக்காக நாம் ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவருக்காக ஓடும் பொழுது, இப்படி தெருவாக சென்று பிரசங்கிக்கும் பொழுது அவன் நேரம் உங்க மேல கை வைக்க மாட்டான். முதலாவது உங்க இடத்தை அபகரிப்பதற்கு வருவான். அது எப்படி தெரியுமா? உங்க வீடுகள்ல நீங்க கோழி, ஆடு, மாடு வளர்க்குகள் என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே, அங்கதான் கையை வைப்பான். ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து விட்டு ஆயத்தமாய் கொண்டிருப்பீர்கள், பிரயாணப்படுவதற்கு நீங்கள் ரெடியாக இருப்பீர்கள். திடீரென்று அந்த ஆடோ மாடோ இல்லை என்று சொன்னால் கோழியை என்ன செய்யும்? தலையை தொங்க போட்டுரும். இதுல சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஐயோ, நான் பாசமா வளர்த்தனே, இந்த ஆடு செத்து விட்டது, இந்த கோழி இறந்து விட்டது என்று சொல்லி, பிரதர் இன்னைக்கு நீங்க போங்க, நாளைக்கு நான் வந்து என்ன செஞ்சிடுறேன், அந்த கூட்டத்துல கலந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிற கூட்டமும் உண்டு. செத்தா செத்துட்டு போகுதியா, எனக்கு கடவுளுடைய வேலை தான் முதலாவது. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது நிறைய அர்த்தங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனை தேடுகிற பழக்கம் இடத்துல காணப்பட வேண்டும். ஒரு வேலை விஷயமாய் இருக்குமே என்று சொன்னால், தேவனை தேடுவதற்கு பதிலாக உலக பிரகாரமான மனிதர்களை தேடி ஓடுகிறோம். அவரை பாத்துடலாமா, இவரை பாத்துடலாமா, இந்த எம்எல்ஏக்களை பாத்துலாமா, அந்த எம்பியை பாத்துடலாமா. நீ யாரை பார்த்தாலும் இயேசு உன்னை பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. மனிதனை தேடி ஓடாதீங்க, உங்க வாழ்க்கையில ஏமாற்றம் தான் நடக்கும். இயேசுவை தேடி ஓடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, இரண்டாவதாக பிள்ளைகளை இழந்தான். அநேக குடும்பங்களில் பிள்ளைகளை இழக்கிறார்கள். மூன்றாவதாக அவன் என்ன செய்யறான்? சரீரத்தை தொட ஆரம்பிச்சுட்டான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பற்களால் வாதிக்க ஆரம்பித்து விட்டான். நான் பல வருடங்களுக்கு முன்பதாக கோபிச்செட்டிப்பாளையம் என்கிற ஒரு இடத்துல ஒரு கடையிலே வேலைக்காக நான் அமர்ந்திருந்தேன். எதற்காக என்னை அங்கு அழைத்துக் கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால், அந்த ஓனருடைய மகன் கொஞ்சம் வழி தவறி நடந்து கொண்டிருந்தார். ஆகவே, தம்பி இந்த இடத்திலே நீ வந்து உட்கார்ந்தால்
என் பையன் கொஞ்சம் மாறி விடுவான் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள். அது ஹோல்சேல் கடை, மொத்த வியாபாரமா இருந்தபடியினால் இரவு 2 மணி ஆகும் முடிவதற்கு. நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்துட்டு வருவோம். ஆனா பாருங்க, எனக்கு இந்த இடுப்புக்கு கீழே கால் பகுதி ஃபுல்லா சின்ன சின்ன பொடிய சின்ன சின்ன பருக்கள் வர ஆரம்பித்தது. நான் என்ன செய்வேன் தெரியுமா? நேரம் கடந்து விட்டபடியினால் எல்லா பிள்ளைகளும் எல்லாம் பசியில தான் இருப்பாங்க. கொஞ்சம் வெள்ளை எடுத்துக்கொள்ளுவாங்க, பொரி எடுத்துக்கொள்ளுவாங்க, பொட்டுக்கடலை எடுத்துக்கொள்ளுவாங்க, எல்லாத்தையும் கலந்து மிளகாத்தூளையும் போட்டு சாப்பிடுவாங்க. நான் என்ன செய்வேன், இந்த காலை கொண்டு எங்கேயாவது போட்டு என்ன செய்யணும், இந்த மாடு போய் ஓசம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சாக்கு மூட்டையில போய் அரிசி மூட்டையில போய் நல்லா பிடியில் வாசிப்பதை பார் என்று சொல்லி வாசித்துக் கொண்டிருப்பேன். யோசித்து பாருங்க, ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். யோனாவை எங்க போச்சனாரு? எங்க போச்சனாரு? அவன் எங்க போனா? யோனா நினிவே, தர்சிஸ், வடக்கன தெக்க மேற்கன கிழக்க போனான். இன்றைக்கு நம்மில் அனைவர் அப்படிதான் சென்று கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஓனர் ஐயா சொன்னாங்க, தம்பி அந்த டாக்டர்கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அண்ணே எனக்கு இது என்ன நோயின்னு எனக்கு தெரியும், டாக்டர்கிட்ட போனா சுகம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிடியில் வாசிப்பதை பாருங்கிற மாதிரி நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஏசப்பா, இந்த யோபு பக்தன் சோதிக்கப்படும் பொழுது அந்த யோபு என்ன செய்தார்? ஓட்டை எடுத்து சொரிய ஆரம்பித்தார். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு இந்த கையை வச்சுதானப்பா சொரிய எனக்கு உதவி செஞ்சீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுவேன். கையை எடுத்தா பிளட் ஃபுல்லா காலில் என்ன செய்யும்? வடியும், ரத்தம் அப்படியே வடியும். உங்களுக்காக, எனக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டாரு. நாம் அந்த பெரிய வாரத்துல ஈஸியா நம்ம கொண்டாடிட்டு போயிடுறோம். சற்று யோசித்து பாருங்க, ஒரு முள்ளு நமக்கு காலில் குத்துனா எவ்வளவு வேதனையா இருக்கிறது, கையில குத்துனா எவ்வளவு வேதனையா இருக்கிறது, ஒரு இரும்புல நம்ம கை பட்டுச்சுன்னா எவ்வளவு வேதனைப்படுகிறோம், வண்டி ஓட்டும் பொழுது கால் பட்டதுன்னா எவ்வளவு வேதனைப்படுகிறோம். அருள்நாதர் இயேசு எவ்வளவு அகோரமாய் அவர் அந்த சிலுவையை தொங்கியிருப்பார் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அந்த ரத்தம் ஒன்றும் வீணாகவில்லை. உங்களுக்காக, எனக்காக அந்த மரித்த அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய ரத்தம் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் இறங்கி வரும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போடுவார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சம்பவம் நடக்குது. நடந்ததும் யோபு பக்தன் அவர் தன்னுடைய வாயால எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, பொறுமையோடு இருக்கிறார். அவர் கட்டின மனைவி சொல்றாங்க, ஏயா இன்னும் ஜீவனோடு இருக்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடும். பொறுமை இல்லை. அந்த அம்மாவனை சகிக்க முடியல, உபசரிக்க முடியவில்லை. ஏன் இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிறீர்? அப்பொழுது அந்த யோபு என்ன சொல்றார் தெரியுமா? ஐயோ, நன்மை பெற்ற நாம், தேவனுடைய கரத்துல நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? மாடிக்கு மேல மாடி கட்டும் பொழுது சந்தோஷமா இருந்தோமே, காருக்கு மேல கார் வாங்கும் பொழுது சந்தோஷமா இருந்தோமே, பிள்ளைகளுக்கு வேலைக்கு மேல வேலை வாங்கும் பொழுது சந்தோஷமா இருந்தோமே, வருமானம் லட்சக்கணக்கில் வரும் பொழுது சந்தோஷமாக இருந்தோமே. நன்மையை பெற்ற நாம் சும்மா நீங்க பெறல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறார். ஆனால் நாம் அவரை கனப்படுத்த, நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். அந்த யோபு மறக்கல, அவருடைய கரத்துல நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி சொல்ல. இதை சொல்லுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்துல பேய்க்குளம் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கு ஒரு குடும்பம், அவர்கள் கிருபாசனம் குடும்பத்திற்கு, கிருபாசனம் சபைக்கு செல்லக்கூடிய ஒரு தேவ பிள்ளை. அந்த மனிதர் ஒரு சர்ச்சில் போய் 2 பேர் குடித்து விட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வரும் பொழுது ஆலயத்தின் வாசல்கள் திறந்திருக்கிறார். இதை பார்த்ததும் இவர்களுக்கு கொண்டாட்டம் ஆயிட்டு. ஏன்? உள்ளே இருக்கிறது என்னது? சைத்தான். நேரே உள்ள போனாங்க. சொல்லவா வேணும்? கொட்டை எடுத்தாங்க. நீங்களும் நானும் கூட அப்படி வாசிக்க முடியாது. அவ்வளவு அழகா நேர்த்தியா பாட்டு பாடி வாசித்தார்கள். சற்று நேரத்தில் அதுல ஒரு சகோதரனுக்கு கண் தெரியாமல் போய்விட்டது. ஐயோ என்னை காப்பாற்றுங்கள், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அந்த சகோதரன் கத்த, பக்கத்துல குளித்துக் கொண்டிருந்த சிஸ்டர்மார் எல்லாம் ஓடி வந்து
என்ன நடந்தது என்று சொல்லி உள்ளே உற்று பார்க்கும் பொழுது 2 மனிதர்கள் கொட்டை அடிச்சிட்டு ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உள்ள நல்ல பால் காப்பி குடிச்சிருக்காங்கல்ல. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. அந்த சிஸ்டர் வந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர்கள் யார் என்று முதலாவது அடையாளம் கண்டு கொண்டார்கள். எப்படி இவர்கள் வீட்டுக்கு தெரியப்படுத்துவது என்று சொல்லி ஒரு நபர் அந்த வழியாக வாகனத்தில் வரும் பொழுது, இவரை தெரியுமா? தெரியுமே, எங்க ஊரு தான். அவருடைய வீட்டுல கொஞ்சம் தகவல் தெரிவிங்களா? ஓடி போய் அவங்க தகவல் தெரிவிச்சுட்டாங்க. அவங்க மனைவி ஓடோடி வராங்க. இந்த ஐயா என்ன செய்யறாரு? ஐயா, இயேசுவே, என் கண்ணு தெரியாமல் போய்விட்டது, என்னுடைய பார்வை வேண்டும், பார்வை இல்லாம உலகத்துல என்னால் வாழ முடியாது. எப்பொழுது அருமை வருது பாத்தீங்களா? எப்பொழுது தெரிகிறது என்பதை யோசித்து பாருங்க. அடா சனியன, இருந்து இருந்து நீ ஆண்டவர்கிட்டயா போய் மோதுன? இருந்து இருந்து நீ ஆலயத்திலேயே போய் மோதுன? அந்த தாயார் என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? மகளை பார்த்து, நீ குழிய வெட்டு, நான் உள்ள தள்ளி முக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து கையை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது மீன் செதில்கள் போல் அவருடைய கண்களில் இருந்து செதில்கள் கீழே விழுந்ததா. அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில இரட்சிப்பு வந்தது. காட்டத்தி மரத்திலே இருந்து சகைவே பார்த்து, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் இறங்கி வந்தான். இயேசு அந்த குடும்பத்திலே கடந்து வரும் பொழுது அங்க இரட்சிப்பு உண்டானது. இன்றைக்கு இயேசுவை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லும் பொழுது உங்க குடும்பத்திலேயே அந்த இரட்சிப்பை நீங்கள் காண முடியும். வரலிலேயே சொல்லுங்க. அவர் அதற்கு பிற்பாடு ஒரு வைராக்கியமான ஊழியக்காரராய் இந்த திருநெல்வேலி பட்டணம் மட்டுமல்ல, கோவை பட்டணம் மட்டுமல்ல, திருப்பூர் பட்டணம் மட்டுமல்ல, அநேக இடங்களிலே சென்று ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எத்தனை பேர் உங்களுடைய பாவ வாழ்க்கையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை மீட்பதற்காக இயேசு வந்திருக்கிறார். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, நான் முடிச்சிடறேன் சீக்கிரமா, சரியா? ஆமா, வேடன் ஒருவர் வேட்டை ஆடுவதற்காக காட்டுல கொண்டு போய் வலையை விரிச்சுட்டாங்க. வலையை விரிச்சிட்டு அங்கு விதைகளையும் தூவி விட்டான். தூவி விட்டு ஒன்னையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில போய் படுத்துட்டான். மெல்ல ஒரு பறவை வந்து அங்க உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்த உடனே அது என்ன செய்யும்? தன்னுடைய இனங்களை அழைக்க ஆரம்பித்து விடும். அது கத்தின உடனே நிறைய வர ஆரம்பிச்சுட்டு, இந்த வேடன் சொன்னானா, வேடன் வருவான், வலையை விரிப்பான். அந்த பறவை பாடிக்கிட்டு இருக்குதான், வேடன் வருவான், வலையை விரிப்பான், மறைந்திருந்து கவனிப்பான், ஆகாரத்தை வீசுவான். ஆனா நாங்க அதுல நினைச்ச மாட்டோம், அகப்பட மாட்டோம். 10 பறவை 20 ஆனது. வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியத்தை தூவான், மறைந்திருந்து கவனிப்பான். ஆனால் நான் எதுல நினைச்ச மாட்டேன், அகப்பட மாட்டேன். நிறைய பறவைகள் வந்து அமர்ந்தது. சந்தோஷமா எல்லாம் சேர்ந்து பாடுதான். வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியத்தை வீசுவான், மறைந்திருந்து கவனிப்பான். ஆனால் நான் அதை அகப்பட மாட்டேன் என்று சொல்லி ஆச்சரியமாக பாடிக்கொண்டிருந்தது. பார்த்தான் வேடன், இவ்வளவு பறவை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு அந்த சுருக்க ஒரு இழுப்பு இழுத்தான். எல்லா பறவைகளும் கால்களிலே அந்த வலையானது சிக்கிக் கொண்டது. இது பறந்து பறந்து பார்க்கிறது. ஒரு பறவையாகிலையும் நினைச்ச முடியவில்லை, பறக்க முடியவில்லை. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்களேன். அப்படியே சுற்றி வளைச்சான், வீட்டுக்கு கொண்டு போனான். இறக்கையை ஒடிச்சான், காலையும் ஒடிச்சான், ஒன்னும் செய்யல. அது பாட்டுக்கு கிடந்துச்சு. பாவத்தோடு இருந்து கொண்டு, பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு, நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஆலயத்துக்கு போகிறேன், நானும் மெம்பரு, தம்பூர்னு சொல்லிட்டு நீங்க போய்கிட்டு இருப்பீர்கள் என்று சொன்னார். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புங்கள். ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அம்மா ஐயா, ஆண்டவர் மனதுருக்கமானவர், அவர் மன்னிக்கிற தேவன் என்று சொல்லி இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அநேக பேர் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். செத்து மடிவது என்று சொன்னால் செத்து போறதில்ல, பாவத்திலே செத்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊழியர் என்று சொன்னாரு,
சாலமோன் ஞானிக்கு 1000 மறுமனையாட்டிகள். அதே பைபிள்ல இடம் பெறுது. இதுல என்னையா தப்பு இருக்குங்கிறாரு. ஜாக்கிரதை. நான் இன்றைக்கு இது லைவ்ல போயிட்டு இருக்குது, எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு முன்பதாக நின்று பிரசங்கிக்கிற நான் கூட ஆகாதவனாய் போகாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிப்பீர்களா? நீங்கள் ஜெபிப்பீர்களா? என்னங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன ஜெபிப்பீர்களா? ஜெபிப்போம் என்று சொல்லுங்களேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்ற இந்த 9வது ஆசீர்வாத பெருவிழாவுக்காக நீங்கள் ஜெபித்தீர்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. போகட்டும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதுதான் யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இரக்கமுள்ளவருங்க, அவர் நல்லவருங்க என்று சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க. அவர் அப்படியே விடுற வரைக்கும் விட்டுட்டு இருப்பாரு. நல்ல தீனி போட்டு கொழுக்க வளர்த்து கையையும் காலையும் ஒடிக்கும் பொழுதுதான் இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிற அநேக தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த யோபு பக்தன் 7:1 முதல் 15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது யோபு புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க வீட்டுல போய் படிங்க, நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். பூமியிலே போராட மனுஷனுக்கு காலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நிறைய பிள்ளைகள் இந்த அனுபவத்திலே இருப்பார்கள். இரண்டாவதாக, மாயையான மாதம், சஞ்சலமான ராத்திரி. இரவு வரும் பொழுது எப்பொழுது பகல் வரும், பகல் வரும் பொழுது எப்பொழுது ராத்திரி வரும். படுத்த படுக்கையில் இருப்பாங்க. அவங்களால என்னதுக்கு உட்கார முடியாது, தானாக நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, படுத்த படுக்கையில் இருப்பாங்க. பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய மந்திரம். இரவு வரும் பொழுது எப்பொழுது பகல் வரும். என் மாம்சம் பூச்சிகளினாலும் புழுதியிலும் மூடப்பட்டுள்ளது. பூச்சிகளினால் அரிக்கப்படும். குரோம்பேட்டையில, சென்னை பட்டணத்துல ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. எனக்கு சகிக்கல. ஒரு சிஸ்டர் பக்கத்துல இருந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு புழு வந்து விழுந்துகிட்டே இருக்குது. எங்க இருந்து வருதுன்னு தெரியல. புழு பூச்சிகளினாலும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த அனுபவத்துக்கு நம்ம வரக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புழு பூச்சியினாலும் புழுதியினால் மூடப்பட்டுள்ளது. என் தோல் வெடித்து அருவருப்பானது. அநேக பிள்ளைகளுடைய தோள்கள் 2ஆக வெடித்திருக்கும். பார்த்திருக்கிறீர்களா? கால்கள் வெடித்திருக்கும், கைகளில் வெடித்திருக்கும். சரீரம் அலங்கோலமாய் காணப்படும். உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையிலே அலங்கோலமாய் தங்கினாரே. என்றைக்காகிலும் அவருக்காக நீங்கள் நன்றி சொல்லியிருக்கிறீர்களா? இயேசுவுக்கு ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? காலம் கடைசி, காலம் கடைசி. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Our God shall come. நம்முடைய தேவன் சீக்கிரமாய் வருவார். நம்முடைய தேவன் வருவார். என் கண்கள் இனி நன்மையை காண்பதில்லை. அடுத்த படுக்கையில் இருப்பாங்க. நான் இனி என்னையா நன்மை காண போறேன் அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. என் ஆவியில் வேதனை, ஆத்துமத்தில் கசப்பு. உருவாக்கின தெய்வத்தையே நாம் கசந்து கொள்ள ஆரம்பித்து விடுவோம். உருவாக்கின தெய்வத்தையே நாம் கசந்து கொள்ள ஆரம்பித்து விடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. என் ஆத்துமா நெருக்கொண்டு சாகிறதையும் என் எலும்புகள் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையே விரும்புகிறது என்று சொல்லி யோபு பக்தன் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். எல்லாரும் எழுதி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தர் நீங்க என்னோடு கூட கடந்து வாங்க. அப்பா, ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும், மந்திரம் பண்ணினாலும் சரி, தந்திரம் பண்ணினாலும் சரி, உங்களை அணுகாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான சொல்லுங்க,
யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹalleluya. இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரமோ தந்திரமோ இல்லவே இல்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரமோ தந்திரமோ இல்லவே இல்லை. மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது. மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது. ஆவியான தேவனை கொடியேற்றுவார். ஆவியான தேவனை கொடியேற்று. எல்லாரும் பாடுவோம். மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது. மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது. ஆவியான தேவனை கொடியேற்றுவார். ஆவியான தேவனை. இஸ்ரவேலிலே பாக்கியவானோ, தேவாதி தேவன் என்னை தெரிந்து கொண்டாரே. பாடுவோம். இஸ்ரவேலிலே பாக்கியவானோ, தேவாதி தேவன் என்னை தெரிந்து கொண்டாரே. ஆமென். இஸ்ரவேலுக்கு எதிரான, இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரமோ தந்திரமோ இல்லவே இல்லை. மந்திரவாதம் செல்லாது. ஒரு எல்லார் கரங்களை தட்டி உற்சாகமாக நீங்கள் பாடும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன கிரியை செய்தாலும் மந்திரம் செல்லாது, தந்திரம் நிற்காது. பிசாசுடைய கிரியைகளை அடிக்கும்படியாய் ஆவியானவர் வெளிப்பட்டாரே. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹalleluya. ஆவியான தேவனை கொடியேற்று பாடுவோம். மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது. மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது. ஆவியான தேவனை கொடியேற்றுவார். ஆவியான தேவனை கொடியேற்றுவார். அறுப்பே குதிப்பே எரிகோவை தகர்த்தே. அல்லேலூயா. அறுப்பே கரையை குதிப்பே எரிகோவை தகர்த்தே. பாவ கட்டுகளை அறுத்திடுவே, ஆனால் பாவத்துக்கு உடன்பட மாட்டேன். பாவ கட்டுகளை அறுத்திடுவே, ஆனால் பாவத்துக்கு உடன்பட மாட்டேன். அல்லேலூயா. கல்லை அறுப்பேன், கரையை குதிப்பேன் எரிகோவை தகர்த்தே. அல்லேலூயா. கல்லை அறுப்பேன், கரையை குதிப்பேன் எரிகோவை தகர்த்தே. வேதனை கட்டுகளை அறுத்திடுவே, வேதத்தை வெறுக்க மாட்டேன். அமை அமை. வேதனை கட்டுகளை அறுத்திடுவே, வேதத்தை வெறுக்க மாட்டேன். அல்லேலூயா. கல்லை அறுப்பேன், எரிகோவை தகர்த்தே. அல்லேலூயா. கல்லை அறுப்பேன், கரையை குதிப்பேன் எரிகோவை தகர்த்தே. சத்துருவின் கட்டுகளை அறுத்திடுவே, ஆனால் சத்தியத்தை விட மாட்டேன். அமை அமை. சத்துருவின் கட்டுகளை அறுத்திடுவே, சத்தியத்தை விட மாட்டேன். அல்லேலூயா. கல்லை அறுப்பேன், கரையை குதிப்பேன் எரிகோவை தகர்த்தெறிவே. பாடுவோம். அல்லேலூயா. கட்டுகளை அறுப்பேன், கரையை குதிப்பேன் எரிகோவை தகர்த்தெறிவே. மரண கட்டுகளை அறுத்திடுவே, உம்மை மறந்து போக மாட்டேன். மரண கட்டுகளை அறுத்திடுவே, உம்மை மறந்து போக மாட்டேன். அல்லேலூயா. கல்லை அறுப்பேன், கரையை குதிப்பேன் எரிகோவை தகர்த்தெறிவே. அல்லேலூயா. கட்டுகளை அறுப்பேன், எரிகோவை தகர்த்தே. சாப கட்டுகளை அறுத்திடுவே, ஆசீர்வாதம் பெற்றிடுவே. அமை அமை. சாப இந்த பாடலை பாடுபடுது அநேகருடைய உள்ளத்தை நான் கிரியை செய்து அவர்களுக்கு விடுதலை அளிப்பேன் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு சரீர பலவீனத்தோடு, வேதனையோடு, பிசாசின் படிகளோடு, பிசாசின் கட்டுகளோடு இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் சொன்னால் இயேசு உங்களை விடுவிக்கும்படியே வந்திருக்கிறார். இயேசு உங்களை விடுவிக்கும்படியே வந்திருக்கிறார். ஹalleluya. Come on, come on, the spirit of evil. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே I command you
தகர்த்தெறிவே. அல்லேலூயா. கண்களை அழுத்தே எரிகோவை தகர்த்தெறிவே. உங்களுக்காக எனக்காக அளிக்கப்பட்டார். நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கலங்காதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதிருப்போம் என்று சொல்லி, உன்னோடு போராடினவர்களை தேடி காணாதிருப்பாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அன்பு சகோதரி தன்னுடைய இடது வயிற்றின் கீழ்ப்பகுதியிலே காணப்படுகிற பலவீனத்தோடு இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். சகோதரியே, உங்களுடைய கரத்தில் அதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை குணப்படுத்த போகிறார். என்னுடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொல்கிறேன். இதோ உம்முடைய தழும்புகளினால் அந்த மகளை குணமாக்குவீராக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். In the name of Jesus, in the name of Jesus. Mercy. யார் அந்த மெர்சி? இயேசுவை பார்க்கிறார், இயேசுவை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி சொல்லு, இயேசுவுக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நீ வந்ததற்காக நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. சுகிர்தா, யார் அந்த சுகிர்தா? இயேசுவை பார்க்கிறார். உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கும்படியாய், உன் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாய் இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, பெரிய சாமி, யார் அந்த பெரிய சாமி? ஆன்லைனில் பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசுவை பார்க்கிறார், இயேசுவை பார்க்கிறார். பெற்றுக்கொள். நீ விரும்புகிற காரியம் இன்றைக்கு உனக்கு கிடைக்கும். நீ விரும்புகிற காரியத்தை இன்றைக்கு பெற்றுக் கொள்வாய். அதே போல ஷர்மி, யார் அந்த ஷர்மி? அன்பு சகோதரியே, நீ ஏன் உலகத்திலே நான் வாழ வேண்டும், நான் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆன்லைனில் பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி ஷர்மி, இயேசுவை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன் காலம் முடிவதற்கு முன்பதாகவே நீ ஏன் சாக வேண்டும் என்று விரும்புகிறாய்? நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறாரே. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, திகையாதே. நீ வடித்த கண்ணீர் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜோசப், யார் அந்த ஜோசப்? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எத்தனையோ முறை கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார், எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்திருக்கிறார். ஆனால் நன்றி இல்லாத மகனாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செல்வம், யார் அந்த செல்வம்? இயேசுவை பார்க்கிறார், இயேசுவை பார்க்கிறார். இயேசுவே, நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே, என் வாஞ்சைகளை நிறைவேற்றினீர், உமக்கு நன்றி. நான் உம்மை பார்க்கணும், நான் உம்மை தரிசிக்கணும், அந்த வாஞ்சை நிறைவேறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் இடது காலிலே பலவீனத்தோடு வந்திருக்கிற சகோதரியே, இயேசு உங்களை பார்க்கிறார். அந்த காலை கர்த்தர் தொடுகிறார், இப்பொழுது தொடுகிறார். பெற்றுக்கொள் தேவனுடைய வல்லமையை, பெற்றுக்கொள் தேவனுடைய அற்புதத்தை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி தன்னுடைய திடீரென்று அவர்களுக்கு தலைவலிக்கும், ஆனால் அது சாதாரண தலைவலி கிடையாது, தலையெல்லாம் ஏதோ ஓடுகிறது போல காணப்படுகிறது. சகோதரியே, இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். நீ விசுவாசிக்கிறாயா? இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறீர்களா? தலை மீது உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தலைமையில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புத சுகம் கொடுப்பார், ஆண்டவர் உங்களுக்கு அற்புத சுகம் கொடுப்பார். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ கண்ணாடி மாட்டதுனாலதான் எனக்கு அந்த தலைவலி என்று சொல்லிட்டு, இல்லை, never. உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற அந்த பொல்லாத பிசாசுடைய ஆதிக்கங்களை கர்த்தர் இன்றைக்கு அழிக்கும்படியாய் பிசாசுடைய தலையை குதிங்காலிகளை வைத்து ரசிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அவர் உயிரோடு கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் தேவனுடைய அன்பை, பெற்றுக்கொள் தேவனுடைய அன்பை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெசி, யார் அந்த ஜெசி? ஹல்லேலூயா. அநேக நாட்களாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஆண்டவருடைய காரியத்திலே பாதத்தில் ஒரு காரியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார், கர்த்தர் உங்களுக்கு அருள்
செய்வார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஒரு தாயார் தன்னுடைய காலுக்காக இப்பொழுது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தாயாரே, அந்த மூட்டு பகுதிக்கு கீழே காணப்படுகிற அந்த பலவீனத்தின் கட்டுகளை கர்த்தர் இன்று உடைக்க போகிறார். கர்த்தர் உடைக்க போகிறார். இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி அந்த கால்களில் எண்ணெயை பூசும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை கொடுப்பார். நீங்கள் கண்டிராத அந்த மகிமையை காண போகிறீர்கள். இன்று இரவு இப்பொழுது அந்த மகிமையை காண முடியும். எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்து விட்டார். கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்து விட்டார். என்னால் நடக்க முடியலையே, வயதாகி விட்டது என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, பிசாசுடைய சக்திகளை அழிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி தான் வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். பார்க்கிறவர்கள் எல்லாம் பொறாமைப்படுகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று சொல்லி கலங்குகிறீர்களோ, பயப்படாதீர்கள். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். தாவீதுக்கு வலது இடதுபுறமாக இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை வாழ வைக்கும்படியாய் உயரமான சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்க விரும்புகிற ஆண்டவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை வருந்தி நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் விரும்பி உங்களிடத்தில் வருவார். பெற்றுக்கொள்ளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு சகோதரன், ஐயோ இந்த பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை பெற முடியலையே, நான் என்ன செய்வது? நான் அந்த ராஜ்யத்தை அடையணுமே, நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தகப்பனை இயேசு உங்களை பார்க்கிறார். இயேசு உங்களை பார்க்கிறார். அந்த பழக்கத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். பாவ பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். பாவ பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேண்டாம் அந்த வாழ்க்கை. ஹalleluya. வேதம் சொல்கிறது, ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 1 யோவான் 3:4 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ரோமர் 6:23 சொல்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ரோமர் 3:23 சொல்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லி. ஹalleluya. சங்கீதம் 32:1, ரோமர் 4:7 இருக்கிற வசனங்கள் என்ன சொல்கிறது? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவனே பாக்கியவான் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீதிமொழிகள் 14:21 சொல்கிறது, பிறரை அவமதிக்கிறது பாவம் என்று சொல்லி. ஆதியாகமம் 4:7 சொல்கிறது, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி. என்னாகமம் 32:23 சொல்கிறது, உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி. நீங்க எந்த பட்டணத்துக்கு போனாலும் சரி, அது லண்டனுக்கு போனாலும் சரி, நீங்க அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, உங்கள் பாவங்களை தொடர்ந்து பிடிக்கும். உங்கள் பாவங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த பாவ வாழ்க்கையில் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இன்றைக்கு என்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி வாயை திறந்து கேளுங்க. ஹalleluya, ஹalleluya. எசேக்கியேல் 18:20 சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாவும் என்று சொல்லி. ஒரு அல்லாபா சந்தராதியா ரபோதல பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், ஒரு சகோதரி நெஞ்சின் பலவீனத்தோடு நீங்க இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீங்க. பயப்படாதீங்க. இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். உங்களை விடுவிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். நம்புனா விடுதலை. இயேசுவை நம்புங்க. ஏசப்பாண்டு கூப்பிடுங்க, ஏசப்பாண்டு கூப்பிடுங்க. நான் ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் தம்முடைய கரத்திலிருந்து வல்லமை வேதி வீச பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக, இந்த 3வது நாள் கூட்டத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணினீரே, அதற்காக நன்றி. என்னென்ன பலவீனத்தோடு, என்னென்ன போராட்டத்தோடு ஆண்டவரே அவர்கள் வந்தார்களோ, கர்த்தர் அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த நேரத்திலையும் ஆண்டவரே என்ன வியாதியோடு இருக்கிறார்களோ, கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூரண சுகத்தை கட்டளையிடுவீராக. ஹalleluya. குழந்தை பாக்கியம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, இயேசு உன் கருவை கண்டார். இயேசு உன் கருவை தொட்டார். இப்பொழுது
ஹalleluya. பெற்றுக்கொள் தேவனுடைய அன்பை. ஹalleluya, ஹalleluya. அடுத்த முறை வரும் பொழுது இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன், கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி நீங்களே சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பெற்றுக்கொள் மகளே, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி. ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சகல நோய்களை நீக்கி பிள்ளைகளை குணமாக்குங்க அப்பா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்றைக்கு அந்த விடுதலை பெற்று பிள்ளைகள் சந்தோஷத்தோடு கழிவுற கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். எங்கள் முகவரி GGM ஜெப வீடு, கல்விலை ரோடு, பூலிக்குடியிருப்பு, மென்யானபுரம் அருகில், தூத்துக்குடி மாவட்டம். பின்கோடு 628210. செல் நம்பர் 9840033645 மற்றும் 9094890777. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.